பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? இப்போ தான் 1ஆம் தேதி வந்த மாதிரி இருந்துச்சு. மாதத்தின் கடைசி நாளுக்குள்ளே வந்துட்டோம் இல்லை? நாட்கள் எவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குல்ல. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னபடி, இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கூட இருந்தார்ல. அவர் கூட இருந்ததுனால நம்ம எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஒரு மாதம் வேகமாக முடிந்து விட்டது. அடுத்த மாதத்துக்குள்ளே அடுத்த வாரத்தில் பிரவேசித்து விடுவோம். அதாவது ஆண்டவருடைய வருகை நம்ம நெருங்கி கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்தை கடக்கும்போதும், ஏன் ஒவ்வொரு நாளை கடக்கும்போது கூட நாம் இயேசுடைய 2ஆம் வருகையை நோக்கி அவருடைய வருகைக்காக நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அந்த சிந்தை உள்ளவர்களாக நம்ம வாழ வேண்டும். அவருடைய வருகை சமீபமாகிவிட்டது. நாட்கள் இனி செல்லாது. இனி ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம எப்பொழுது ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தை நமக்குள் இருக்கணும். அதனால தான் இந்த ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். இது மனிதனால் நடத்தப்படுகிற ஒரு காரியம் அல்ல. நீங்களே யோசித்து பாருங்களேன், ஒரு மனுஷன் இதை நடத்த முடியுமா? எத்தனை கோடி பணம் இருந்தாலும் இதெல்லாம் நடத்த முடியாது. பணத்தை வச்சு செய்கிற காரியமல்ல ஊழியம். அதில் தேவ சித்தம் இருக்கணும், தேவனுடைய வழி நடத்துதல் இருக்கணும், அவருடைய கரம் இருக்க வேண்டும். அப்போ தான் அது நிறைவேற்ற முடியும். இப்போது நீங்கள் முதல்ல பாருங்கள், ஒரு பாடல் இந்த சாட்சி இந்த இந்த நாள்லேயும் ஒரு 6 சாட்சி இருக்குது. ரொம்ப இது எனக்கு வாசித்து ஆச்சரியமாக இருக்கிறாரு. ஆண்டவர் இயேசு எப்படியெல்லாம் மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவங்கள சந்தோஷப்படுத்துகிறார், அவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ரொம்ப ஆச்சரியம். இந்த சாட்சி எல்லாமே எங்கிட்ட அவங்களுடைய அட்ரஸ் இருக்குது, பேர் இருக்குது, அவங்களோட ஃபோனில் பேசி கன்ஃபார்ம் பண்ணி தான் வாசிக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பாடல் பாடிட்டு இந்த சாட்சியை நம்ம கேட்கலாமா? அல்லது சாட்சியை வாசித்து பாட்டு பாடலாமா? இவ்வளோ வேகமாக பேசிட்டு வந்துட்டோம், சாட்சியை சொல்லுங்கன்றீங்களா? ஆமாம், முதல்ல நான் சாட்சியை வாசித்துறேன். அப்புறம் நல்லா, ஏன்னா நிறைய பேர் நீங்கள் நல்லா கவனிக்கிறீங்க. முக்கியமான செய்தி இன்றைக்கு. இந்த சாட்சியை வாசித்த பிறகு நம்ம ஜெபிக்கலாம். அப்புறம் ஒரு பாடல் பாடிட்டு அடுத்த காரியத்துக்கு போகலாம். சரியா? என் ஆண்டவர் இயேசு உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கிறது என் ஆவியிலே நான் தெளிவாய் உணர்கிறேன். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இயேசு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தாலும் இயேசு உங்களை நேசித்து உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு காரியம் இருக்குது, ஒரு விடுதலை வேணும், சுகம் வேணும். அதனால் தான் ஆண்டவர் பேசுகிறார். அது என்ன காரியம்? இந்த சாட்சியை நான் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இந்த மாதிரிலாம் இயேசு அற்புதம் செய்கிறார், அப்போ எனக்கு செய்வார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு வரும். நான் அதை வாசிக்கட்டுமா சாட்சியை? இப்போ வாசிக்கிறேன். அப்புறம் வீடியோவில் அவங்க பேசுவாங்க. இப்போ டைம் இல்லைனால தான் வீடியோவில் எடுத்துகிட்டு வரல. நாளைக்கு சில சாட்சிகளே நீங்கள் அப்படி பார்ப்பீங்க. அது அவங்களுடைய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுடைய அனுபவத்தை அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான், அவங்களுடைய அனுபவத்தை அவங்க சொல்கிறாங்க. இதில் மோகன்லாஸுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இயேசுக்கும் அவங்களுக்கு தான் சம்மந்தம். இந்த சாட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா மோகன்லாஸுக்கும் இந்த அற்புதத்துக்கு சம்மந்தம் கிடையாது. இயேசுவுக்கும் அவங்களுக்கு தான் சம்மந்தம். அதனால் இயேசு என்கிற ரட்சகர் ஒரு ஆண்டவர். அவர் எங்கெங்கே இருக்கிறார்? உங்கள் பக்கத்தில் இருக்கார். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறாரு. நீங்கள் இந்த இயேசுவின் நாமத்தை கேட்க ஆரம்பித்தோன்னு உங்கள் பக்கத்தில் பிரசன்னமாக்கி விட்டார். உங்கள் வீட்டிலேயே அவர் அற்புதம் செய்வார். நீங்கள் வேறு எங்கே போக தேவையில்லை. இப்போ இந்த சாட்சியை நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்வீங்க. பாருங்கள், முதலாவது சகோதரர் ஆண்ட்ரூ, பாளையங்கோட்டையிலிருந்து ஒரு கிறிஸ்டியன் தான். அவர் எழுதியிருக்கார் பாருங்கள். என்னுடைய 16வது வயதில் இருந்தே நான் பீடி புகைக்கும் பழக்கத்திற்கும் குடி பழக்கத்துக்கும் அடிமையாக மாறிவிட்டேன். 16 வயசில் கிறிஸ்டின் தான், மதுபானம், பீடி, சிகரெட்டு அடிமை ஆகிட்டார். அப்போது எல்லோரும் எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தானே எல்லாருமே அதில் மாட்டிக்கொள்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினா தான் மாற்றம். அவர் பாருங்கள், அடிமையை மாறிட்டார். எத்தனையோ முறை இந்த பழக்கத்தை விட்டு விடுவதாக சத்தியம் செய்து இருக்கிறேன். ஆனாலும் ஒரு வாரத்திற்கு 4 முறை குடித்து விடுவேன். தினமும் 3 கட்டு பீடி புகைத்து விடுவேன். இப்பொழுது என் வயது 48. ஊரடங்கு நாட்கள் ஆரம்பித்த காலத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது. என்னை அறியாமலேயே எனக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. பயம் பார்த்தீங்களா? மரண பயம் வந்துவிட்டது. உங்களுடைய ஜெப நிகழ்ச்சியை நான் பார்க்க ஆரம்பித்தேன். நீங்கள் பாவ பழக்கத்தில் இருப்பவர்களின் விடுதலைக்காக ஜெபம் செய்தபோது நானும் உங்களுடன் இணைந்து அழுது ஜெபம் செய்தேன். அப்பொழுது எனக்குள் ஒரு சத்தம் கேட்டது. பாருங்கள், அவர் டிவிக்கு முன்னால் தன் பாவத்துக்காக, நான் ஒரு குடிகாரனாக இருக்கிறேனே, புகெல்லாம் பிடிச்சி என் உடம்பை கெடுக்கிறேனே, உம்முடைய ஆலயமாகிய சரீரத்தை நான் கெடுக்கிறேனே, ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும்னு அழுது ஜெபிக்கிறார். அப்போ உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குற. உள்ளத்துக்குள்ளே என்ன சத்தம் பாருங்கள்? இனி இந்த பாவ பழக்கத்தை விட்டுவிடு,
நான் உனக்கு விடுதலை தருகிறேன் என்று இயேசு பேசினார். அன்றைக்கே என்னுடைய பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைத்து, அதே நாளில் இயேசு பேசுகிறார், ஆண்டவர் அவர் ஒப்பு கொடுக்கிறார், ஆண்டவர் தொடுகிறார். அந்த நாளில் பாருங்கள், 32 வருஷமாக இருந்த பழக்கம் மாறுக. அன்றைக்கே என் பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. 1.5 வருடங்கள் கடந்தும் நான் இப்பொழுது குடிப்பதே இல்லை, புகைப்பது இல்லை. இயேசுவுக்குள் இப்போ நான் நல்லா இருக்கிறேன். இயேசுவுக்குள், பார்த்தீங்களா? அதான் இயேசு கிறிஸ்து என்ற ஆண்டவருக்குள் 32 வருட பாவ பழக்கத்திலிருந்து நான் மனம் கசந்து அழுது ஜெபித்த போது எனக்கு விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், யோவான் 8:36 பைபிளில் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை விடுதலையாக்கினால், இயேசுவாகிய நான் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த மாதிரி வேறு யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்கள். நான் உங்களுக்கு விடுதலை, பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து, பயத்திலேருந்து நான் உங்களுக்கு விடுதலை கொடுத்த மெய்யான விடுதலை நான் உங்களுக்கு தருவேன். அது இயேசு வாக்கு கொடுக்கிறார். இயேசு பேசினது அப்படி எழுதப்பட்டிருக்கிறாரு. அது மாதிரி யாராவது சொல்லியிருக்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொன்ன மாதிரி நடக்குது, பார்த்தீங்களா? விடுதலை. அடுத்து இன்னொரு பாருங்கள், சகோதரி சங்கீதா திண்டுக்கல்ல இருந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நான் இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவள். இயேசுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. என் உடன் படித்த தோழி உங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்தினார். ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருக்கோடைய நிகழ்ச்சி வருதை பாரு அப்படின்னு சொல்லி நானும் பார்க்க தொடங்கினேன். எனக்கு உங்களுடைய ஜெப நிகழ்ச்சி பிடித்திருந்தது. தொடர்ந்து பார்க்க தொடங்கினேன். காலையில் எழுந்திருந்து ஜெபம் செய்வேன். நான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அதாங்க அனுபவம். இயேசுவை உள்ளத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவார். அதான் அந்த மகள் சொல்லியிருக்கிறான், இயேசுவை நான் இரட்சகராக என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று என் வீட்டில் உள்ள யாரையும் நான் கட்டாயப்படுத்தவில்லை. பாருங்கள், அந்த சகோதரி அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த மகள் வீட்டில் இருக்க யாரையும் நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. ஏன் கவனிங்க, யார் கட்டாயம் மதமாற்றம் பண்ணுறாங்க? எங்கே மதமாற்றம் கட்டாயம் பண்ணி யாரும் எதையும் செய்ய முடியாதுங்க. நல்லா அறிந்து கொள்ளுங்க. கட்டாயப்படுத்தி நீங்கள் சூத்த கத்திரிக்காயை கொண்டு போய் கொடுங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரன்னு, சூத்த கத்திரிக்காயை கட்டாயப்படுத்தி கொடுத்த விட வாங்க மாட்டாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு சூத்த கத்திரிக்காய், அழுகின கத்திரிக்காய் சும்மா வச்சுக்க அப்படின்னு கொடுத்து பாருங்கள், யாராவது வாங்குவாங்களா? தூரப்போடி அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் ஏமாளிகள் கிடையாது. சொல்கிறதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுவதற்கு அவங்க ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. இந்த இயேசுன்னு சொல்கிறார், யார் அவர்? சூத்த கத்திரிக்காய் இருந்தால் இயேசுவை யார் ஏற்றுக்கொள்ளுவா? நீங்கள் யோசிங்க. சும்மா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யாரையும் மாற்ற முடியாதுங்க. கத்திரிக்காய் கூட நீங்கள் வாங்க வைக்க முடியாது. இதுதான் உண்மை. அப்புறம் எப்படி மரம் மாற்றுவீங்க? சும்மா சிலர் பிழைப்புக்காக மரம்னு பேசிக்கிட்டு அலைகிறாங்க. நம்ம நாட்டில் தான் அப்படி. வேறு எந்த நாட்டிலையும் செய்கிறாங்களா பாருங்கள். நீ யோசித்து பாருங்கள், யாரும் செய்கிறாங்களா? இல்லை. இவங்க தான் சொல்கிறாங்க அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு அப்படின்னு. நான் அவங்க தான், நம்ம ஆட்கள் தான் சொல்கிறாங்க. அங்கே பெரிய பெரிய கோயில் கட்டி தேர்லாம் இழுக்கிறாங்கல்ல, அங்கே உள்ளவங்க யாராவது இவங்கெல்லாம் இந்து மதம் அங்கேயும் அவங்கெல்லாம் செய்கிறாங்கல்ல, ஹரே ராம ஹரே கிருஷ்ணானி அவங்கெல்லாம் டேக்ஸ் கொடுக்க எல்லாம் பண்ணுறாங்க. அங்கே யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா? போய் இவங்கெல்லாம் மரம் மாற்றுறாங்க நீ? அது அவங்க உரிமை. அவங்க கடவுளை பற்றி சொல்லட்டும். அங்கே சொல்கிறதில்ல. இங்கே தானே நீங்கள் சத்தம் போடுறீங்க மதம்ன்ற பேரில் வச்சு. எங்கே மரம் மாற்றுறாங்க? சும்மா அதில் ஏமாத்துற ஹம்பக்கு. அது மதம் மாற்றினாங்கன்னு இதுவரை கோர்ட்டில் ஒன்றும் நிரூபணமாகவே இல்லை. பயமுறுத்தி கேஸ் போடுவாங்க. அப்புறம் கேஸ்லேருந்து விட கொஞ்ச நாள் பயமுறுத்துறதுக்கு சொல்கிற வார்த்தை அது. அவ்வளோதான். யாரை மதம் மாற்றினாங்க? மதம் மாற்றுறதுன்னா என்ன? இதுவரை யாரும் விளக்கம் சொல்லலை. மதம் மாற்றுறதுன்னா என்ன? கட்டாயம் மதம் மாற்றுறதுன்னா என்ன? விளக்கம் சொல்லுங்கள். விளக்கம் சொல்ல தெரியாது. ஆனால் கட்டாயம் மதம் மாற்றுறாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னதுங்க கட்டாயம் மதம் மாற்றுறதுனா அப்படின்னு கேட்டு பாருங்கள், சொல்ல தெரியாது. இந்த மகளை யாருங்க மதம் மாற்றினாங்க? அந்த மகளே சொல்கிற பாருங்கள், எங்கள் வீட்டில் யாரையும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு கூட நான் சொல்லலை அப்படி சொல்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று என் வீட்டில் உள்ள யாரையும் நான் கட்டாயப்படுத்தவில்லை. நான் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்க்கும்போது என் அம்மாவும் பார்க்க உட்கார்ந்து அவர்களும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இவங்களை நான் பார்த்ததே கிடையாதுங்க. அந்த குடும்பமே எனக்கு தெரியாது. இந்த மகளையும் பார்த்ததில்லை, அவங்க அம்மாவையும் பார்த்ததில்லை. இவங்க இதை அறிந்து கொண்டு இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா நமக்கு அப்படின்னு அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அவ்வளோதான். என் அப்பாவும் இப்பொழுது ஜெபம் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். எங்களின் குடும்ப தேவைக்காக எங்களுக்கு பணம் தேவைப்பட்டது. அதற்கு ஒரு முயற்சி பண்ணினோம். கேட்ட இடத்துல எங்களுக்கு கிடைக்கவில்லை. கொஞ்சம் நான் சோர்ந்து போயிட்டேன். என்னடா பண தேவை, இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், நல்லா தான் இருக்குது, ஆனால் பண தேவையில் கஷ்டப்படுகிறோமே இன்னி. அப்போ அன்றைய காலையிலே வாக் வித் ஜீசஸ் அதில் உன் சுக வாழ்வை சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்ற வசனத்தை நீங்கள் சொல்லி ஜெபித்தீங்க.
நானும் இன்றைக்கி ஜெபம் செய்துட்டு காலேஜுக்கு போனேன். ஆனால் திரும்பி வீட்டுக்கு வந்தபோதோ ஆச்சரியமாக எங்களுக்கு பணம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். பாருங்கள், நாங்கள் எண்ணுவதற்கு அதிகமாய் எங்கள் தேவையை சந்தித்து வருகிற இயேசுவுக்கு நன்றி. நான் அப்படி ஒரு ஜெபம் பண்ணால் இயேசு அற்புதம் செய்கிறாருங்க. அப்படி ஒரு கடவுளை நான் அறிந்து கொண்டேன். அவங்கள்ட்ட கேளுங்க, யார் மதம் மாற்றினான்னு கேளுங்க, அதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்னு கேளுங்க. அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, இயேசுவை அறிந்து கொண்டு அவரை ருசிக்கிறாங்க, அவ்வளோதான். இதே மாதிரி பாருங்கள், எவ்வளோ சந்தோஷம் இல்லை அந்த மகள், அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் இயேசுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் பெருகுவதாக வாழ்த்துகிறோம். சரி, இன்னொரு சகோதரி பாருங்கள், இவங்களும் சகோதரி கௌரி, திருவண்ணாமலை அங்கேருந்து எழுதியிருக்கிறாங்க. நாங்கள் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருக்கிறோம். தொழிலில் எங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் கடன் ஆகிவிட்டது. நிரந்தரமான தொழில் இல்லாததினால் கடனை திருப்பி அடைக்கவே முடியவில்லை. கடன்காரர்கள் நெருக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு 4.5 வயதில் 2 வயதில் மகன்கள் உள்ளனர். 2 குட்டி பிள்ளைங்க, 4 வயசு 2.5 வயது. கடன் நெருக்கத்தில் இருப்பதை விட குடும்பமாக தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து விட்டோம். நல்லா கவனிங்க, இன்றைக்கி மக்கள் சந்திக்கிற பிரச்சனை. ஐயா, எத்தனை கடவுள், எத்தனை பக்தி இருந்து மனுஷனுடைய ரியல் ப்ராப்ளம் பாருங்கள். வீட்டுக்குள்ளே தற்கொலை பண்ணி செத்துடலாம் 2 குழந்தைகளை வைத்து கொண்டு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, முடிவெடுத்து விட்டோம், தற்கொலை பண்ணி செத்து விட. கடந்த டிசம்பர் மாதத்தில் நாங்கள் செத்து போய்விட வேண்டும் என்று முடிவெடுத்த நாளில், அந்த நாள் ராத்திரியில் செத்து போயின்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. அன்றைக்கு மாலையில் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை யதார்த்தமாக பார்த்தோம். அவங்களே டிவியை மாற்றிக்கிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக பார்த்துருக்காங்க, இப்படி ஒரு நிகழ்ச்சி வருது, என்னதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒருபோதும் பாருங்கள், அன்று நீங்கள் நம்முடைய சரீரம் ஆண்டவர் கொடுத்தது, இந்த சரீரம் ஆண்டவர் கொடுத்தது, அவருடைய ஆலயம். ஒருபோதும் தவறான முடிவுக்கு நம் சரீரத்தை ஒப்பு கொடுக்க கூடாது என்று பேசினீர்கள். அந்த வார்த்தை எங்களோடு கூட பேசின மாதிரி உணர்ந்தோம். அன்றைக்கே எங்களை ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு ஜெபம் செய்தோம். நீங்கள் சொல்லிய ஆலோசனைப்படி ஒரு பேப்பரில் எங்களுடைய கடனை எழுதி வைத்து தினமும் அதன் மீது கை வைத்து குடும்பமாக இயேசுவினிடத்தில் ஜெபித்து வருகிறோம். இப்பொழுது ஓரளவுக்கு எங்களுடைய கடன்கள் எல்லாம் அடைந்து வருகிறது. தற்கொலை செய்து கொள்ளாமல் எங்களை காப்பாற்றி கடனை கொஞ்சம் கொஞ்சமாய் திருப்பி செலுத்தும்படி வழி செய்திருக்கிற இயேசுவுக்கு நன்றி. ஏன் என்ன சொல்லுங்க, இவங்களுக்கு தற்கொலை பண்ண போகிறாங்க. ஐயா, இயேசு என்கிற ரட்சகர் தடுத்து நிறுத்தி, நான் இருக்கிறவனுக்கு நீ ஏன் தற்கொலை பண்ணி சாகணும், உதவி செய்கிறேன்னு பாருங்கள். கடன்லாம் அடைந்து கொண்டே வருதில்ல, அவங்க ஜெபிக்க அற்புதம் செய்கிறார்ல. அதாங்க, இது தாங்க இயேசு பற்றி கொடுக்குறோம், அவ்வளோதானே. அப்போ அவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார்ல. அவங்க சொல்கிறாங்க, அன்றைக்கி ராத்திரி தற்கொலை பண்ணி செத்துருக்கணும், ஆண்டவர் காப்பாற்றிட்டார்ல. பார்த்தீங்களா, அதுக்கு தாங்க இயேசு என்கிற ரட்சகர். இன்னொரு சகோதரி காயத்ரி, சென்னை. இவங்களை பாருங்க, காயத்ரி அவங்க எழுதுனதுங்க இதெல்லாம். இவங்களை நான் நேரில் பார்த்ததில்லை. அவங்க எழுதுனது, நான் ஒரு இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவள். கடந்த 7 மாதமாக நான் பிசாசு போராட்டத்தில் மிகவும் கஷ்டப்பட்டேன். பௌர்ணமி அமாவாசை தினங்களில் என்னை மீறி நான் கத்துவேன், பெரிய குரல் எடுத்து அலறுவேன். என்னை அடக்க முடியாத அளவிற்கு என் உடலில் வேகம் இருக்கும். நான் போகாத கோயில்கள் இல்லை. அந்த மந்திரவாதியை பாருங்கள், இந்த மந்திரவாதியை பாருங்கள் என்று ஒவ்வொருவரும் சொல்ல, பார்க்காத மந்திரவாதியும் இல்லை, செய்யாத வைத்தியமும் இல்லை. 3 பிணங்கள் எரியும் போது சுடுகாட்டில் உட்கார வைத்து எனக்கு மந்திரங்கள் செய்தார்கள். ஐயா கவனிங்க, அவங்க தான் எழுதியிருக்கிறாங்கங்க. சுடுகாட்டில் போய் 3 பிணம் எரியும் போது மத்தியில் வச்சு மந்திரவாதம் பண்ணுவார். நீங்களே யோசிங்க, கடவுள் இப்படி செய்வாரா? மந்திரவாதம். அப்போ மந்திரவாதிகள் யாரை பயன்படுத்துகிறாங்க? பிசாசு தானே. மந்திரவாதி யாரை பிசாசை பயன்படுத்து? அவன்கிட்டே கேளுங்க. நீங்கள் போய் மந்திரவாதிக்கிட்ட நீ என்ன ஆவியை வச்சுப்பா செய்கிற அப்படின்னு கேளுங்க, அவன் சொல்லுவான். நீங்கள் அதிர்ந்து போவீங்க. அவன்கிட்ட போய் கேளுங்க. இந்த மகளுடைய பாருங்கள், 3 பிணம் எரியும் போது நடுராத்திரியில் பிணங்களுக்கு நடுவில் வச்சு மந்திரவாதம் எப்படிலாம் நம்ம நாட்டில் நடக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்போ இதை மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, எப்படியாவது விடுதலை கிடைக்காதா, ஏங்கி அலைகிறாங்கங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் இயேசுன்ற நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். இப்போ என்ன நடக்குது பாருங்கள். சுடுகாட்டிற்கு போனதில் இருந்து எனக்கு சாதாரண நாட்களில் இருக்கும்போது கூட பயம் வந்துவிட்டது. அதுக்கு பிறகு பயம் அதிகமாயிட்டு, விடுதலை கிடைக்கல. சுடுகாட்டில் போய் உட்காந்து மந்திரவாதம் பண்ணி விடுதலை கிடைக்கல, பயம் அதிகமாகிவிட்டது. லட்சக்கணக்கில் செலவு செய்து பல முயற்சிகள் செய்தோம், எந்த விடுதலையும் இல்லாமல் இருந்தேன். தெரிந்தவர்கள் மூலமாக 4 மாவடியில் நடக்கும் ஜபங்களை பற்றி கேள்விப்பட்டு
நேரில் கலந்து கொள்ள என்னை என் குடும்பத்தார் அழைத்து வந்தார்கள். நாங்கள் வந்த நேரத்தில் கூடாரத்திற்கு உள்ளே ஜெபம் நடந்து கொண்டிருந்த சத்தம் எனக்கு கேட்டது. உங்கள் ஜெப கூடாரத்தில் நான் காலெடுத்து வைத்த உடனே என்ன நடந்தது என்றே எனக்கு தெரியாது. என் உடம்பு முழுவதும் ஜில்லென்றாகிவிட்டது. நான் எங்கே இருக்கிறேன் என்ற சுய உணர்வு கூட எனக்கு இல்லை. 10 நிமிடங்கள் கழித்து தான் நான் சுய நினைவிற்கு வந்தேன். இந்த கேம்பஸுக்குள்ளே வந்து கால் வச்ச உடனே 10 நிமிஷம் என்ன நடந்துன்னே தெரில. ஆண்டவருடைய வல்லமை தொட்டது. என்னங்க கேம்பஸில் கூட வல்லமையானா இங்கே 24 மணி நேரமும் ஜெபம் நடக்குதுங்க. 24 ஹவர்ஸ் இங்கே ஜெப சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆட்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தேவ பிரசன்னம், இயேசுடைய பிரசன்னம். அதனால் பாருங்கள், அந்த யாரும் பேய் ஓட்டலை. கேம்பஸுக்குள்ளே வந்து கால் வச்சு இயேசுன்ற நாமத்தை அறிந்த உடனே பிசாசு வெளியேறி விட்டார். பாருங்கள், அவங்க தான் எழுதியிருக்கிறாங்கங்க. இவங்க கிறிஸ்தவம் கிடையாதுங்க, அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. பாருங்க, 10 நிமிடங்கள் கழித்து தான் எனக்கு சுய நினைவுக்கு வந்தது. அதன் பிறகு என்னை ஜெபித்து அனுப்பினார்கள். அங்கிருந்து வந்ததிலிருந்து பரிபூரண சுகத்துடன் இருந்து வருகிறேன். எந்த விதமான பிசாசும் என்னை தொடவில்லை. பயமும் எனக்கு இல்லை. இயேசுவுக்கு பிரியமில்லாத எல்லா பொருட்களையும் என் வீட்டை விட்டு அகற்றி சுத்தப்படுத்தி விட்டேன். இப்போது பாருங்கள், மந்திர பொருள் மந்திரிச்சு கொடுத்தானாக்கி அதுக்குள்ளே ஒரு கடவுளை ஒரு மந்திரிச்சு ஒரு தாயத்துக்குள்ளே வச்சு என்ன தர முடியுமா? நீங்கள் யோசிங்க. உனக்கு வானத்தையும் பூமி உண்டாக்கின ஒரு கடவுளை ஒரு மனிதன் மந்திரவாதம் பண்ணி ஒரு தாயத்துக்குள்ளே அடைச்சி உங்கள்கிட்ட தர முடியுமா? யோசிங்க. அப்போ அது எதுவாக இருக்கணும்? நீங்கள் யோசிங்க. அப்போ எதுவாக இருக்கணும்? ஏதோ ஒரு அசுத்தாவி, அதைத்தானே அவன் மந்திரவாதம் பண்ணி உங்கள்கிட்ட தருகிறான். யோசிங்க. அப்போ அதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்ட பிறகு இப்பொழுது இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன். நான் சொல்லலப்பா அவங்கள்ட்ட ஞானஸ்தானம் எடுங்கன்னு. நான் அவங்கள பார்த்ததே கிடையாது. மோகன்லாஸ் மரம் மாற்றிட்டாருன்னு சொன்னீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போடுங்க. அவங்க வந்து கோர்ட்டில் சொல்லுவாங்க, நான் அவங்கள பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை. என்ன இவன் யோசிங்க, என்ன நடக்கிறது? கேம்பஸுக்கு வந்தாங்க, இயேசுன்ற பெயரை கேட்டோன்னே பிசாசு போயிட்டு, லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணியும் போகாத பிசாசு இயேசுன்ற பெயரை கேட்டோன்னே போயிட்டு இல்லை, விடுதலை பெற்றுட்டாங்கல்ல. நீங்கள் கோர்ட்டில் போய் நிறுத்துங்க. இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. கேஸ் போடுங்க. மோகன்லாஸ் மதம் மாற்றிட்டாரு, உள்ள ஜெயிலில் வைக்கணும்னு போடுங்கன்றேன் நான். போடுங்க. அப்போ தானே தெரியும் என்ன நடக்குதுன்னு. யாரும் போட மாட்டேங்க. பயமுறுத்தி போலீஸ் ஸ்டேஷனில் பயமுறுத்தி எழுதி வாங்கிட்டு அனுப்புகிறாங்க. கேஸ் போடு, எஃப்ஐஆர் போடு, கோர்ட்டில் கொண்டு நிறுத்து. அப்போ தான் ஒரு நாட்டில் என்ன நடக்குன்னு மக்களுக்கு தெரியட்டும். சும்மா பயமுறுத்தாதங்க. சும்மா பயமுறுத்தி பார்க்குறது நாங்கள் எல்லாம் தெரியும். பாருங்கள், நீங்கள் யோசித்து பாருங்கள். இவங்களை நான் பார்த்ததே கிடையாதுங்க. அவங்க குடும்பமாங்க அந்த குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு அதான் அனுபவம். ஞானஸ்தானம் எடுத்து 7 மாதமாக பிசாசின் போராட்டத்தில் பல பரிகாரங்களை செய்தும் விடுதலை கிடைக்காத எனக்கு ஒரு நாள் உன்னுடைய ஜெப கூடாரத்தில் காலெடுத்து வைத்தபோது இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார். இனி என் வாழ்நாள் முழுவதும் இயேசுவை மாத்திரமே துதிப்பேன். எனக்கு விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் மதம் மாறினதுக்கு? நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள், இது ஒன்றும் மாய மந்திரம்லாம் கிடையாது, வெளிப்படை. இங்கே வந்து மந்திரம், மாயம், இங்கே வந்து ஆசிரமம், யாரையும் பார்க்க அப்படிலாம் எல்லாம் ஓப்பன். நீ யார் வேணாலும் எந்த இடத்துல வந்து பார்க்கலாம், செபிக்கலாம். இங்கே என்ன நாங்கள் ஓடி ஒளியிருக்க எல்லாம் வெளிப்படை. இங்கே என்ன நடக்குது, என்ன ஜபம் எல்லாம் பார்க்கலாங்க. இங்கே இருட்டார ஒளிஞ்சிருக்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. வாங்க, கம் அண்ட் சி. இயேசு கிறிஸ்து வெளிப்படையானவர். இங்கே மந்திரவாதம், மாயத்துக்கெல்லாம் இடம் கிடையாது. இங்கெல்லாம் உண்மை, பரிசுத்தம் உள்ள தேவன் அவர். அவ்வளோதான். அதுதான் பார்க்குறேன். அவங்க அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்கங்க. அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள். அடுத்து இன்னொரு சகோதரி பாருங்கள். சகோதரி சித்ரா தேவி, ஓட்டப்பிடாரம். அவங்க எழுதியிருக்காங்க, 2016ஆம் ஆண்டு வரை நான் இயேசுவை தெய்வமாக அறியவில்லை. அவங்களும் சொல்கிறாங்க, எனக்கு இயேசுன்னு தெரியாது. எனக்கு திருமணமாகி 16 வருடங்கள் கடந்தும் குழந்தை இல்லாமல் இருந்தேன். எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட குழந்தைக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. கடைசியாக ஜோசியரை பார்த்தோம். என்னுடைய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னார்கள். நான் சொல்கிறேன், ஜாதகம் நம்பாருங்க, அது வந்து இல்லை, கடவுளை நம்புங்க, ஜாதகத்தை நம்பாருங்க. இப்போ பாருங்கள், நீங்களே கேளுங்க. ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஜோசியர்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லிட்டாங்க. எனக்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது. தற்கொலை செய்ய முடிவு எடுத்தேன். அப்போ ஜாதகம் ஒரு ஆள் எங்கே கொண்டு போகுது? தற்கொலை கொண்டு போகுது. அவ்வளோதான். உனக்கு சனி உச்சத்தில் இருக்குது, இன்னும் 12 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது, குழந்தையும் பிறக்காது, கல்யாணமும் ஆகாது, அவ்வளோதான் சொன்னால் மனுஷன் என்ன செய்வான்? சோர்ந்து போய் அப்போ ஏன் வாழணும் அப்படின்னு என்ன அப்படி வந்து விட்டார்.
ஆனால் அப்பொழுது எனக்கு இயேசுவை தெரியாது. ஆனால் என்னை அறிந்த இயேசு எனக்கு தரிசனமாக வெளிப்பட்டு, பாருங்கள், இயேசு தரிசனமாக இருக்கிறார் அவங்களுக்கு இயேசுவை தெரியாது. ஆனால் இயேசு அவங்க தற்கொலை பண்ண முயற்சித்த போது தரிசனமாகி அவங்க சொல்ல, என் தற்கொலை எண்ணத்தை மாற்றினார். அன்றைக்கே நான் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன். இதில் எங்கே வருது மாற்ற சொல்லுங்கள். தற்கொலை பண்ண போகிறாங்க, இயேசு தரிசனமாகி தற்கொலை பண்ணாதே மகளே அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறார். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அதன் பிறகு 2017 ஆண்டு உங்களுடைய 4 மாவடியில் நடைபெற்ற ஒரு திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்டு குழந்தை பாக்கியத்திற்காக எனக்கு ஒரு பெண் குழந்தை தாங்க, அதற்கு நான் சூசன்னா என்று பெயரிட வேண்டும் என்று ஜெபம் செய்துவிட்டு விசுவாசத்தோடு வீட்டிற்கு திரும்பி சென்றேன். என் நம்பிக்கை வீண் போகவில்லை. அடுத்த வருடமே இயேசு எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்தார். ஐயா, ஜாதகம் சொல்லிச்சு உனக்கு குழந்தையே இல்லை. இயேசு சொல்கிறார், நான் உனக்கு குழந்தை தர ஆசீர்வதிக்கிறேன். அவங்க கேட்ட மாதிரியே பெண் குழந்தை. இப்பொழுது என் மகளுக்கு 3.5 வயது ஆகிவிட்டது. இன்றைக்கும் என் இயேசுவை நான் அதிகமாய் துதித்து மகிழுகிறேன். மருத்துவம் என்னை கைவிட்டாலும், நான் நம்பின தெய்வங்கள் என்னை கைவிட்டாலும், ஜோசியம் என்னை கைவிட்டாலும், தற்கொலை செய்ய நினைத்தபோது என்னை சந்தித்து நான் ஜெபித்தபோது ஒரு குழந்தை பாக்கியம் கொடுத்து இன்று வரை இயேசு என்னை கைவிடாமல் நடத்தி வருகிறார். என்னை கைவிடாத இயேசுவுக்கு நன்றி. இது அவங்களுடைய அனுபவம். நான் வாசிக்கிறதெல்லாம் இதெல்லாம் உண்மையாங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ் இருக்குது, அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, அவங்கள்ட்ட பேசி தான் இதை சொல்கிறோம். உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்கள் வாங்க, அவங்கள்ட்டே பேசுங்க, அவங்களுடைய அனுபவத்தை கேளுங்க. சரியா? இன்னும் கடைசியாக ஒரு சாட்சியை வாசித்துட்டு ஜெபிக்க போகிறோம். இது ஒரு வினோதமான ஒரு காரியம். ஆனால் சிலருக்கு இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறது. அவங்க பேரை நான் சொல்லலை, என்ன அந்த மாதிரி ஒரு சாட்சி நல்ல கவனிங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு சிலருக்கு வினோதமான சில பழக்கங்கள் வந்துடும். நான் அந்த அவங்க ஒரு சகோதரி பெண், அவங்க எழுதியிருக்கிறாங்க, நான் கல்லூரி படிக்கும் காலத்திலிருந்தே விளையாட்டாக பிறரின் பொருட்களை அவர்களுக்கு தெரியாமல் எடுத்து வந்துவிடும் பழக்கம் எனக்கு இருந்தது. விளையாட்டாக தோழிகளுடன் சேர்ந்து திருவிழாக்களுக்கு போகும்போது கடைவீதியில் குட்டியாய் அழகாயிருக்கும் பொருட்களை திருடி வந்த நான் நாளடைவில் எந்த கடைக்கு சென்றாலும் ஒரு பொருளுக்கு பதிலாக 10 பொருளை வாங்கக்கூடிய அளவிற்கு என்னிடத்தில் பணம் இருந்தாலும், சொல்ல கை நிறைய பணம் இருக்குமா, காசு கொடுத்து வாங்க முடியும், ஆனால் காசு கொடுத்து வாங்கக்கூடாது, அது திருடிட்டு வரல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு பழக்கம். அவங்க சொல்கிறாங்க, பணம் இருந்தாலும் கூட ட்ரெஸ்ஸு, கம்மல் போன்ற எனக்கு பிடித்த பொருட்களை திருடி கொண்டு வர ஆரம்பித்து விட்டேன். திருடி எடுத்தாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் என்ற கீழான எண்ணத்திற்கு என் பழக்க வழக்கம் மாறிவிட்டது. பாருங்கள், சிலருக்குள் இது ஒரு வினோதமான பழக்கம். அது மாதிரி இதே மாதிரி ஒவ்வொரு விதமான பழக்கம் சிலருக்குள்ள தப்பான பழக்கம். என் பிள்ளைகள் என்னை கண்டித்தோம். பாருங்கள், திருமணமாகி பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க, பிள்ளைகள் கூட கண்டிக்கிறாங்க, தப்புமா அப்படின்னு சொல்லி. என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணி கொள்ள முடியவில்லை. எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் கூட என் வீட்டில் நிம்மதி இல்லை. நிறைய பணம் இருக்குது, வசதி இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை. ஆனால் இந்த பாவ பழக்கம் இருக்குல்ல, ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் உங்களுடைய ஆசீர்வாத உபவாச ஜெப நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டிருந்த போது, பிறருடைய பொருளை இச்சிப்பது பாவம் என்று நீங்கள் சொன்னீர்கள். இந்த பைபிளில் இருக்குது, பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக, பிறனுக்கான யாதொன்று இச்சியாதிருப்பாயின்னு பைபிளில் இருக்குது வசனம். அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதை கேட்ட உடனே, அது வீட்டில் இருந்தால், அதாவது பிறருடைய பொருள் உங்கள் வீட்டில் இருந்தால் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது என்று சொன்னீர்கள். அந்த வார்த்தை எனக்குள் பேசினது. அதாங்க இயேசுடைய வார்த்தை. இந்த வார்த்தை ரொம்ப வல்லமுள்ளன்னு சொல்ல காரணம், இந்த வார்த்தை பேசுது. அப்படி சொல்லாங்க பார்த்தீங்களா, அந்த வசனம் என்கிட்ட பேசிச்சு. அதனால தான் இந்த வசனத்துக்கு வல்லமை உண்டு, உயிர் உண்டு. அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், இந்த வார்த்தை எனக்குள் பேசியது. நான் என் வீட்டில் திருடி வைத்திருந்த ஒரு ட்ராலி நிறைய பொருட்களை வெளியே எடுத்து போட்டு எரித்து விட்டேன். அதை பாருங்கள், கரெக்டாக செஞ்சுட்டாங்க. வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது, திருட்டு பொருள், அடுத்தவங்க பொருள் இனிமேல் போய் திருப்பி கொடுக்க முடியாது, அது பிரச்சனையாக்கிவிடும். தப்பு, மனம் திரும்பிட்டேன், இனி அந்த தப்பு செய்ய மாட்டேன் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து அந்த பொருளை எல்லாம் எரிச்சிட்டாங்க. இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டு என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். இந்த மாதிரி ஒரு கடவுளை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்களே சொல்லுங்களேன். பக்தியோடு இருக்கீங்கள்ல, இப்படி ஏதாவது ஒரு கடவுள் சொல்லியிருக்கிறாரா, நீ பாவம், திருடுற, நீ குடிக்கிற, உன் காணிக்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ஒரு கடவுள், நீ லஞ்சம் வாங்கிட்டு காணிக்க கொண்டு வரைய வேண்டாம் அப்படின்னு எந்த கடவுளாக அது சொல்லியிருக்குதா? யோசிங்க.
பாருங்கள், இந்த கடவுள் சொல்கிறாரு, நீ அடுத்தவங்க பொருளை வீட்டில் வச்சுருக்கிற ஆசீர்வாதம் கிடையாது, எடுத்து போடு சொல்கிறாரு. இவர் கடவுள். புரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இயேசுவிட மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன், இந்த தப்பு பண்ணிட்டேன், பாவம் செய்துட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. பாருங்கள், அன்றிலிருந்து என் வீட்டில் நிறைய மாற்றங்கள். இப்பொழுது எனக்கு திருட வேண்டும் என்ற எண்ணம் கூட வருவதில்லை. பணம் கொடுத்து வாங்குகிறேன். இப்போ நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். 25 வருடமாய் வெளியே சொல்ல வெட்கப்பட்ட ஒரு பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. 25 வருஷம் விளையாட்டார். இப்படி தான் மதுபானம் குடிக்கிறாரு, சீட்டு விளையாட்டு, ரம்மி. இப்போ சில பிரபலமானவங்க ரம்மிக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க, சாபத்தை உண்டாக்குறாங்க. தயவுசெய்து பிரபலங்கள் இந்த தப்பை பண்ணாதங்க. நீங்கள் மற்றவங்கள பாவத்துக்குள்ளாக்குறீங்க. ரம்மி விளையாட்டுனால தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டு இருக்கிற குடும்பம் தமிழ்நாட்டில், கொலை பண்ணுகிற குடும்பங்கள் தமிழ்நாட்டில். நான் பேப்பர் கட்டி உங்களை காமிக்கிறேன். இந்த மாதிரி ரம்மி விளையாட்டு என்பது ஒரு சாபக்கேடு. மக்களை அடிமைப்படுத்தி பண ஆசையை கொடுத்து அவனை திருடனாய் மாற்றி விடும். அதுக்கு விளம்பரம் கொடுக்காதங்க. தயவுசெய்து பிரபலமானவங்க அதை ஆதரிக்காதங்க. அது ஒரு பாவம். அதுலேயே அவன் போடுறான்ல, ரம்மி விளையாட்டு குறித்து போடும்போது டிவியில் நல்லா பாருங்கள், வேகமாக சொல்லுவான் அந்த விளம்பரத்தில், இட் மே அடிக்ட் யூ அப்படின்பா. அது புரியாது உங்களுக்கு. நல்லா நிறுத்தி பாருங்கள், அது உங்களை அடிமையாக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறான், விளம்பரத்திலே சொல்கிறான். அது உங்களை அடிமையாக்கக்கூடும். எது உங்களை அடிமையாக்குதோ அது பாவம். நல்லா அறிந்து கொள்ளுங்கள். மனிதன் எதை அடிமையாக்குதோ அது பாவம். ரம்மி உங்களை அடிமையாக்குன்னு விளம்பரத்திலே சொல்கிறான். அப்போ அதுக்கு போய் இந்த பிரபலமானவங்கள்லாம் நீங்கள் காசு வாங்கிட்டு விளம்பரம் கொடுக்குறீங்க. சாபத்தை தேடிக்கொள்ளாதங்க. நீங்கள் செய்யாதங்கன்னு மக்களுக்கு சொல்லுங்கள், இது பாவம், அது வேண்டாம். இந்த பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு. ஒழுங்காக சம்பாதிக்கிற பணமே நிற்க மாட்டேங்குது. இதில் ரம்மி விளையாடி ஏமாற்றி லஞ்சம் வாங்கின பணம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? அதனால் பார்த்திங்களா, 25 வருஷமாக இந்த பாவ பழக்கம். இதே மாதிரி உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பழக்கம், வெளியே சொல்ல முடியாத பாவ பழக்கம் அந்த ரங்கத்தில் உங்களுக்குள்ளே இருக்கலாம். இது உண்மைதான். இந்த மாதிரி தப்பு எனக்குள்ளே இருக்கிறது யாரும் நம்ப மாட்டாங்க. வெளியில் சொன்ன அசிங்கம் வெளியெல்லாம் சொல்ல வேண்டாம். இயேசு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார். அவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த பாவம் என்கிட்ட இருக்குது, எனக்கு விடுதலை கொடுத்துருங்கன்னு கேளுங்க, உங்களுக்கு விடுதலை. 25 வருஷம் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார்ல இயேசு. பாருங்கள், அவர் தாங்க கடவுள். அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை. ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம், சரியா? ஜெபிக்கலாமா? ஒரு 5 நிமிஷம் தான். இப்போ நீங்கள் தான் ஜெபிக்கணும். நீங்கள் பார்த்தீங்களா, பாவத்திலேருந்து விடுதலை, பாவ பழக்கத்திலேருந்து. குழந்தை பாக்கி ஆண்டவர் கொடுத்தார். ஜாதகத்தில் சொல்லிட்டாங்க, உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஜாதகம் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு குழந்தை கொடுத்து, அவங்க விரும்பின மாதிரி பெண் குழந்தை கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டார். பாருங்கள், பிசாசு இப்படி இல்லை, மந்திரவாதம். இத்தனை லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணி சுடுகாட்டில் போய் உட்காந்து மந்திரவாதம் பண்ணி விடுதலை இல்லைங்க. இயேசுடைய பிரசன்னத்தில் இயேசுவே நாங்கள் விடுதலை, இலவசமாய் விடுதலைங்க. இயேசுக்கிட்ட போய் எவ்வளோ பணம் செலவு பண்ண அவன்கிட்ட கேளுங்க. லட்சக்கணக்காக செலவு பண்ணி விடுதலை இல்லை. இயேசுக்கிட்ட போனால் எவ்வளோ பணம் செலவு பண்ண கேளுங்க. 5 பைசா கிடையாதுங்க, இலவசம். இயேசுக்கிட்ட விடுதலை இலவசம். தற்கொலை எண்ணம், கடன், அதிலிருந்து விடுதலை பாருங்கள், ஆண்டவர் கொடுத்துட்டார். பாருங்கள், குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு சந்தோஷம். 32 வருஷம் பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை, இன்றைக்கி வியாதியிலிருந்து விடுதலை உங்களுக்கு தருவார். இன்றைக்கி திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெற்றார் தேவனுடைய கூடாரத்தில். ஒரு அம்மாவுக்கு கட்டி இவ்வளோ சைஸில், ஒரு வயசான அம்மா, அவங்க அழுகிறாங்க மேடையில் என்னம்மா நடந்துச்சு? இவ்வளோ பெரிய கட்டியாக உடம்பில் பல வருஷமாக இருந்துச்சு, இப்போ ஜெப நேரத்தில் காணும், கட்டியை காணும், மறைஞ்சிட்டு. இயேசு விடுதலை. இன்றைக்கி காலையில் திறப்பின் வாசல் ஜெபம். அது சத்திய நேரடி ஒளிபரப்பு பண்ணலை. கர்த்தர் சொல்லிட்டார், அது நேரடி ஒளிபரப்பு பண்ணாத, இங்கே வர்றவங்களுக்கு நான் அற்புதம் செய்வேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விடுதலை பெற்றாங்க. இன்றைக்கி மக்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். இயேசு, அவர் அந்த இயேசுன்ற நாமத்தில் அற்புதங்க. நீங்கள் அவரை விசுவாசிங்க, அவர் கூப்பிடுங்க. நீங்கள் அப்படி ஒன்று கேளுங்க, நீர் உண்மையான கடவுள்னு சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு செய்யுங்க. இவங்களுக்கெல்லாம் செய்தீங்கன்னு சொல்கிறாங்களே, அது உண்மைனா எனக்கு செய்யுங்க. எனக்கு நீ கடவுள்னா எனக்கு வெளிப்படுத்தி காண்பிங்க, அப்படி கேளுங்க. இயேசு தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பி. உண்மையாக கேட்டு பாருங்கள், அவர் உங்களுக்கு தன்னை அவர் அன்பானவர், அவர் உங்களை நேசிக்கிறவர். இப்போ ஒரு 5 நிமிடம் ஜெபம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரகசிய பாவம் எனக்குள்ளே இருக்குது, வெளியில் சொல்ல முடியாது, இந்த பாவம் என்னை தொடருது, எனக்கு தப்புன்னு தெரிந்து விட முடியல. உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து இயேசுவை கண்முன்னால் நிறுத்தி, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. ஏன்னா உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இருதயத்தில் கை வைத்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே
இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த பாவத்திலேருந்து விடுதலை கொடுங்க, இந்த பாவ பழக்கத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, எனக்கும் உதவி செய்யுங்க, என்னையும் ரட்சிங்க. அப்படி ஜெபம் பண்ணுங்க. என் கணவரை ரட்சிங்க, அந்த குடிப்பழக்கத்திலேருந்து ரட்சிங்க, என் பிள்ளைகளை இந்த மதுபானத்திலேருந்து விடுதலை கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. நீங்களே இயேசுவேன்னு கூப்பிடுங்க போதும். இயேசுவே விடுதலை கொடுங்க, இயேசுவே அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க போதும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ஜெபம். உங்கள் பக்கத்தில் இயேசு இருக்கிறார். நீங்கள் மனுஷன் ஒரு உங்கள் அப்பாக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க. இயேசுவே, இயேசப்பா எனக்கு விடுதலை கொடுங்கப்பா, எனக்கு விட முடியலப்பா, இந்த பாவத்தில் என்னால் விட முடியல, என் குடும்பமே கஷ்டப்படுது, எனக்கு விடுதலை தாங்கப்பா. கேளுங்க, அவ்வளோதான். ஒரு தகப்பனை கேட்குற மாதிரி மனம் திறந்து கேளுங்க. வியாதினா வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. குழந்தை வேணும்னா உங்களுடைய வயிற்று பகுதியில் கை வைத்து சகோதரிமார் ஜெபிங்க. கணவன் மனைவி 2 பேர் இருந்தால் 2 பேரும் கை கோர்த்து இயேசுவே எங்களை ஆசீர்வதிங்க, குழந்தை செல்வத்தை தாங்க, நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. பிசாசு போராட்டம் இருந்தால் விடுதலை கொடுங்க, இலவசமாக விடுதலை கொடுக்குறீங்களாமே, எங்கள் குடும்பத்துக்கு விடுதலை கொடுங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க. அப்படி கேளுங்க. இயேசுன்ற பெயரை சொல்லுங்கள். இயேசுவே தொடும், இயேசுவே சுகமாக்கும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவை அற்புதம் செய்யும். அப்படி சொல்லுங்கள். அவ்வளோதான். இயேசு 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 அந்த பெயரை சொல்ல சொல்ல ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. தகப்பனே, இதோ இந்த பிள்ளைகள் கூப்பிடுறாங்கப்பா, இந்த பிள்ளைகள் கூப்பிடுறாங்கப்பா, இயேசுவே எனக்கும் உதவி செய்யுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைக்கும் விடுதலை கொடுங்க, என் பிள்ளைக்கும் குழந்தை செல்வம் கொடுங்க. ஆண்டவரே, இயேசுவே நீ கூப்பிடுறாங்கப்பா, எங்கள் வேறு யாருக்கிட்ட போவாங்க? ஆண்டவரே, நீங்கள் தான் அவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்க, நீங்கள் தான் அவங்களுக்காக சிலுவை சுமந்தீங்க, நீங்கள் தான் அவங்களுக்காக பாவ சாபங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்தீங்க. உங்கள் ஜனம் ஆண்டவரே, நீங்கள் சரிசித்த மக்கள் ஆண்டவர், அவங்கள தொடுங்க ஆண்டவரே, அவங்கள ஆசீர்வதிங்க. இன்றைக்கு என்ன கேட்குறாங்களோ அந்த அற்புதத்தை அவங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க, அவங்களுக்கு விடுதலை கொடுங்க, அவங்களுடைய நோய்களை மாற்றுங்க, அவங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க, பயத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரை. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. கண்ணீரோடு நிற்கிறாங்களே, இயேசுவே என்னையும் ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஆசீர்வதின்னு கேட்குறாங்களே, இந்த மக்கள் வேறு யார் இடத்துல போவாங்க? வேறு யார் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆண்டவரே? உங்களை இல்லாமல் யாருமே உதவி செய்ய முடியாதப்பா. நீங்கள் தொடுங்க, நீங்கள் விடுதலை கொடுங்க, அந்த குடும்பத்துக்கு ஒரு விடுதலை கொடுங்க, பாவ சாபத்திலிருந்து விடுதலை கொடுங்க, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க. இன்றைக்கு உம்முடைய வல்லமை இந்த வீட்டுக்குள்ளே இறங்கட்டும். இயேசுவே இயேசுவே நீ கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கட்டும். அசுத்த ஆவிகள் வல்லறி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தில். பில்லிசுனி வல்லமை அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். குழந்தை செல்வம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆசீர்வாதம் உண்டாகட்டப்பா. அவருடைய பயங்களை மாற்றுங்க, துக்கங்களை மாற்றுங்க, அவருடைய வேதனைகளை எல்லாம் மாற்றுங்க. அவங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய மனக்கண்களை திறந்தருளுங்க, அவங்களுக்கு உங்களை வெளிப்படுத்தி காண்பீங்கப்பா, வெளிப்படுத்தி காண்பீங்க ஆண்டவரே. உண்மை அவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே, நீங்க அவங்களை வெளிப்படுத்துங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. என்னுடைய கண்ணீரை கண்டதற்காய் ஸ்தோத்திரம், ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இப்போ சொல்லுங்கள், இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. இயேசப்பா உங்களுக்கு நன்றி, எங்களை தொட்டுட்டீங்க, விடுதலை தந்துட்டீங்க, மனதார உம்மை துதிக்கிறோம், நன்றி அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் ஒவ்வொருவரையும் தொட்டுட்டீங்க, ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்துட்டீங்க, ஒவ்வொருவருக்கும் உங்களை வெளிப்படுத்திட்டீங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் போங்க, உங்களை வெளிப்படுத்தி காண்பீங்க. அவங்களுக்கு இலவசமாக பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, சாபத்திலிருந்து விடுதலை கொடுங்க, நோயிலிருந்து விடுதலை கொடுங்க, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க. அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்களுடைய துக்கெல்லாம் சந்தோஷமாக மாறட்டப்பா, மாறட்டப்பா, மாறட்டும். நீங்கள் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், உங்கள் மேலே ரொம்ப அன்பும் பாசமும் வைத்திருக்கிறார். அதனால தான் உங்களோட பேசியிருக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். இன்னிலிருந்து நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்களுக்கு இப்படி அற்புதம் நடந்திருக்கோம், நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம்.